ஆனா, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் சாதாரண ஆட்டம் தாங்கண்ணா. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஆட்டம் எல்லாமே சும்மா அனல பறக்க ஆட்டமா இருக்கு. ஒரு ருத்ர தாண்டவம் இனிமே நம்ம வந்து பார்க்க போறோம். பிளஸ் வந்து நம்ம வந்து சூப்பர் 8க்கு தகுதி பெற்றுட்டோம். நம்ம சூப்பர் 8க்கு தகுதி பெற்றதுக்கப்புறம் நம்ம கூட ஃபைட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க 3 அணிகள். சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே. இந்த 3 அணிகள நம்ம வந்து எப்படி பேஸ் பண்ண போறோம்? நம்மள எப்படி இவங்க வந்து சமாளிக்க போறாங்க? சவுத் ஆப்பிரிக்கா 2024 மறந்துறாதீங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. இதே நம்ம மண்ணுல நம்மள அடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து கப்பையும் தட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. ஜிம்பாப்வேவ சாதாரணமா எடை போடாதீங்க. இந்த 2026 வேர்ல்டு கப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பியன் அணி ஆஸ்திரேலியாவ தட்டி தூக்கிட்டு உள்ள வந்திருக்காங்க சூப்பர் 8க்குள்ள. இந்த மாரி 3 அணிகளுக்கு எதிரா இந்த சூப்பர் 8ல நம்ம வந்து களம் இறங்க போறோம். பிளஸ் அது என்னைக்கு விளையாட போறோம்? எந்த அணிக்கு எதிரா விளையாட போறோம்? பிளஸ் எந்த டேட்ல விளையாட போறோம்? எந்த டைம்ல விளையாட போறோம்? எல்லாம் ஒண்ணு விடாம இந்த டீட்டெயிலா உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்திய அணி வந்து சூப்பர் 8க்கு வந்து தகுதி பெற்றுட்டாங்க. பிளஸ் தகுதி பெற்றாலும் இந்திய அணி கூட மோதப்போற அந்த 3 அணிகள் யாரு அப்படிங்கிற கேள்வி வந்து பல ரசிகர்கள் இடையே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பிளஸ் அது என்னைக்கு நடக்குது? பிளஸ் எந்த டைம்ல நடக்குதுன்னு பல கேள்விகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பிளஸ் அதற்கான விளக்கத்தோட தான் நான் இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். மேட்ச் சூப்பர் 8ல நம்ம விளையாடக்கூடிய மேட்ச் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் நம்ம வந்து விளையாட போறோம். பிளஸ் இது எங்க விளையாட போறோம் அப்படின்னா, நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தான் இந்த மேட்ச் வந்து நம்ம வந்து விளையாட போறோம். பிளஸ் இந்திய நேரப்படி நைட் 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ரகமா இருக்கும். 2024ல நடந்த அந்த ஒரு மேட்ச்க்கு ஒரு ரிவெஞ்ச் குடுக்க காத்துக்கிட்டு இருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. சவுத் ஆப்பிரிக்காவ சாதாரணமா எடை போட்டுறாங்க. 2024 T20 வேர்ல்டு கப்ல இருந்து. பிளஸ் அவங்களோட அணி இப்ப வேற மாரி விஸ்வரூபம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங்ன்ட்டு எல்லாம் சச்ச குவாலிட்டியா இருக்காங்க. அதனால இந்திய அணிக்கு செம்மையான ஒரு சவாலான அணியா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த 2026 T20 வேர்ல்ட் கப் சூப்பர் 8ல இருப்பாங்க. பிளஸ் அதனால அந்த மேட்ச் ஒரு வெறித்தனமான ஒரு மேட்சா இருக்கப்போது. ஒரு அனல் பறக்கும் மேட்சா ஒரு ருத்ர தாண்டவா ஆட போறதுக்கு 2 டீமே காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்த மேட்ச் நம்ம என்னைக்கு விளையாட போறோம் அப்படின்னா, பிப்ரவரி 26ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில ஜிம்பாப்வேவை சந்திக்க போறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிம்பாப்வே தானே சின்ன அணி தானே சாதாரணமா எடை போட்டுறாதீங்க ஜிம்பாப்வேவ. பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவ அடிச்சு தும்சம் பண்ணிட்டு தான் இந்த சூப்பர் 8க்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க ஜிம்பாப்வே அணி. அதனால ஜிம்பாப்வே தானே சின்ன அணின்னு நெனச்சு என்னைக்குமே வந்து நீங்க வந்து எந்த ஒரு அணியும் இந்த வேர்ல்டு கப்ல நினைக்காத அளவுக்கு ஒவ்வொரு அணியும் வந்து சவாலான அணியா இருந்திருக்காங்க. அதனால ஜிம்பாப்வேவ வந்து வீழ்த்தணும் அப்படின்னா பயங்கரமா ஒரு திக் பிளானோட போங்க. பிளஸ் வந்து நம்மளோட வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவோட ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா ஜிம்பாப்வே என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். கடைசியா நம்ம விளையாட போற சூப்பர் 8ல கடைசி லீக் மேட்ச். இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சா இருக்கு இந்திய அணிக்கு. வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸ்டா விளையாட போறாங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல 11 பேருமே ஆல்ரவுண்டரா தான் தெரியுறாங்க. யார பார்த்தாலும் மொரட்டு ஆளா இருக்கிறாங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ பார்த்தா சாதாரண டீம், அந்த அளவுக்கு பெருசா வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாத டீமா இருந்தது. ஆனா இந்த வேர்ல்டு கப்ல அவங்க விளையாடுற விதத்தெல்லாம் பார்த்தா வேற மாரி வேற ரகமா இருக்கு. ஒவ்வொரு பிளேயரும் பக்காவா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனால வெஸ்ட் இண்டீஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் கூட மார்ச் 1ஆம் தேதி மறுபடியும் சண்டே தான் விளையாட போறோம். அது எங்க விளையாட போறோம்? கொல்கத்தாவுல ஈடன் கார்டன் மைதானத்துல இந்திய நேரப்படி நைட் 7 மணிக்கு இவங்க கூட விளையாட போறோம். இந்த மேட்ச் வந்து பயங்கர டெரிஃபிக்கா இருக்கும். ஏன்னா இதே மாரி இந்தியாவுல வந்து இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, T20 வேர்ல்டு கண்டெயின் பண்ணப்ப நம்ம கூட செமிஃபைனல் நம்மள வீழ்த்திட்டு தான் இவங்க வந்து ஒரு டைம் கப்பே அடிச்சுட்டு போனாங்க. அதே மாரி வெஸ்ட் இண்டீஸ வந்து சாதாரணமா நம்ம வந்து எடை போட்டுற முடியாது. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பக்கா டேஞ்சரஸான டீமு. அவங்க டீம்ல அப்போ வந்து செமிஃபைனல் நம்மள அடிச்சப்போ வந்து டாரன் சமி தான் கேப்டனா இருந்தாரு. இப்ப அதே டாரன் சமி தான் வந்து அவங்களோட ஹெட் கோச்சா இருக்கிறாரு. அதனால இந்திய அணிக்கு ஒரு சவாலான அணியா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் இருப்பாங்க. இந்த 3 சவாலான அணிகள வந்து அடிச்சு துவம்சம் பண்ணி இந்திய அணி செமிஃபைனலுக்குள்ள சும்மா கெத்தா வேற மாரி நுழையுமா? இல்ல இந்த 3 அணியுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டேஞ்சரான அணியா இருப்பாங்களா? அப்படிங்கிறது எல்லாமே மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறத லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே.